1942 இல்லாட்டி 43 இருக்கும். சென்னை எக்மோர்ல ரயில்வே நிலையத்திலிருந்து ஒரு இளைஞன் இறங்கி நடந்து வரான். அவருக்கு சென்னையில யாரையுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் தொலைவில் இருக்காங்க. அங்க போறது கூட கையில எந்த பணமும் இல்ல, காசும் இல்ல. இறங்கி சாயந்தரம் நேரத்தில் இறங்கி நடந்து வரனால சீக்கிரமே இருக்கிறது. பீச் ஓரத்தில் வரும்போது இதுக்கு மேல நடந்து போக முடியாது, நமக்கு வழியும் தெரியாது, கையில காசும் இல்லையேன்னு அந்த பீச் அடிவாரத்திலேயே அந்த உழைப்பாளர்கள் சிலைக்கு கீழே படுத்து தூங்கிடுறான். பார்வையிட வர காவலர்கள் வந்து அவனை அடிச்சு எழுப்புறாங்க. இங்கெல்லாம் படுக்க கூடாதுப்பா, கிளம்பி போனேன்னு. இல்லைங்க கையில காசு இல்ல, இன்னைக்கு இரவு நைட்டு மணிக்கு தூங்கிக்கிறேன், காலையில எங்கேயாவது போயிடுறேன்னு. இல்ல இங்க படுக்க கூடாது, கிளம்பி போய் இல்லாட்டி ஒரு 4 நேரத்தை கொடுத்துட்டு போடுன்னு சொல்றாங்க. பின்னால அந்த இளைஞன் தன் புத்தகத்துல தான் இந்த ஏழை 4 நாள் கூட இல்லாத நாள் பீச்சில் கூட படுக்க தகுதி இழந்தவனா இருக்கான்னு எழுதினார். அப்படி எழுதினவர் யாரும் இல்ல, கவியரசர் கண்ணதாசன் தான். விசாலாட்சி பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கி நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த சுமைதாங்கி திரைப்படத்தை தயாரித்தார். அந்த படத்தில் வருகிற மயக்கமா கலக்கமா பாடலை தான் எங்கு படுக்க இடமில்லாமல் அலைந்தாரோ அதே இடத்தில் படமாக்கினார். அந்த பாட்டில் நீங்க நல்லா கவனிச்சீங்க தெரியும். ஜெமினி கணேசன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது குறுக்க நடிக்க ஒரு 4-5 கார்கள் சுத்தும். அந்த கார்கள் எல்லாமே கண்ணதாசன் கார்கள். எந்த இடத்தில் தான் விழுந்தமோ அதே இடத்தில் எழுந்து காட்டுகிற அந்த மனத்திடம் இல்லையா, அதுதான் கண்ணதாசன். இன்று